அனைவருக்கும் திருவாசக கலைக்கூடத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். தொடர்ந்து நாம் திருவாசகத்தை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய சிந்தனை திருவாசகத்தினுடைய தலைப்புகளிலே 60 பாடல்களை கொண்ட ஒரு அற்புதமான பகுதி தான் நீத்தல் விண்ணப்பம் என்கிற ஒரு தலைப்பு. இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் 60 பாடல்கள் இருக்கிறது. தினம் 10 பாடல்களாக இந்த வாரம் முழுவதும் நாம் நீத்தல் விண்ணப்பத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நீத்தல் விண்ணப்பம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்தோம். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆட்கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே என்று சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். இது நீத்தல் விண்ணப்பத்தினுடைய முதல் பாடல். அதாவது காலை வாகனம் உடையவனே, உமையவளுக்கு இடபாகம் கொடுத்தவனே, உத்தரகோச மங்கையில் வாழ்பவனே, பிறை சந்திரனை சூடியவனே, கழுத்து கச்சை கங்கணம் ஆகியவற்றில் பாம்பை உடையவனே, புலித்தோலை ஆடையாக கொண்டவனே, யானை தோலையும் ஆடையாக கொண்டவனே, இப்படி சிவபுரத்து அரசே, உத்தரகோசமங்க தலைவா, சிவபுரத்தை கொண்டவனே, இப்படி இறைவனை நாம் எல்லா வகையிலும் சொல்லி அழைக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த இறைவன் நிச்சயமாக என்னை அவனுடன் சேர்த்து கொள்வான் என்று மாணிக்கவாசகர் சொல்லுவது இந்த பாடல். அடுத்து, கொள்ளியேர் பிளவு அகலா தடங் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும் விடுதி கண்டாய் நின்விழு தொழும்பின் உள்ளேன் புறமல்லேன் உத்தரகோச மங்கைக்கு அரசே கல்லேன் ஒழியவும் கண்டுகொண்டு ஆண்டது எக்காரணமே அப்படின்னு சொல்றார். இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, அதாவது பெரும்பாலும் இந்த நீத்தல் விண்ணப்பம் அப்படின்றது என்னன்னா ஒரு வைராக்கியத்தோடு பேசக்கூடியதாக தான் இருக்கு. எல்லா வகையிலையும் என்னை உன்னோட சேர்த்துக்கோ. அதாவது இந்த நீத்தல் விண்ணப்பம் முழுவதுமே பெரும்பாலும் நீத்தல் விண்ணப்பம் இல்லை, பெரும்பாலான திருவாசக பாடல்களில் அந்த பெண் மோகம் என்பதை நிச்சயமா விட்டொழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. சில வார்த்தைகளை நான் சில விஷயங்களை தவிர்த்துட்டு அடுத்ததுக்கு போயிடலான்றதால சில வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியல. இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, கொள்ளு எவ்வளோ சின்னதாக இருக்கும், அந்த கொள்ளுனுடைய அளவு கூட எனக்கும் இறைவனுக்கும் அப்படின்னு சொல்றார். கொள்ளினுடைய அளவு கூட ஏர் பிளவு அகலா தடங் கொங்கையர் கொவ்வை செவ்வாய்ன்றார். அந்த கொள்ளுக்கு இருக்கக்கூடிய அளவு கூட நான் பெண்களை விட்டு பிரிந்ததே இல்லைன்னு சொல்றார். பெண்களுடைய மார்பகத்தில் என்னுடைய முகத்தை புதைத்து அப்படியே கிடந்தவன் நான். அந்த அதாவது கோவை செவ்வாய் அந்த செவந்த உதடுகளிலேயே இன்பம் இருக்கிறது என்பதை பற்றி கொண்டவன் நான். இப்படியே கிடந்தவன் நான். அப்படி கிடந்த என்னை உன் திருவடிதான் உண்மையான பேரின்பம் என்று சொல்லி அதை காட்டி என்னை ஏற்றுக்கொண்டாய், என்னை ஏற்றுக்கொள், அதை நான் இப்பொழுதுதான் கண்டுகொண்டேன் என்பது போல இந்த பாடல். சில இடங்களில் பெண்களை பற்றி கொஞ்சம் சற்று சில வார்த்தைகளை நான் தவிர்த்து விடலாம் என்று இருக்கிறேன். அதற்காக தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். அடுத்த பாடல், காரூரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேறொரு வேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூர் உறைவாழ் மண்ணும் உத்தரகோசம் அங்கக்கரசே வாரூரு பூன் மலையால் பங்க என்னை வளர்ப்பவனே. அதாவது இந்த 5 புலங்கள் இருக்குல்ல, என்னுடைய அந்த 5 புலங்களும் ஒரு பக்கம் உன்னோட போயிடலான்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் இந்த உலக வாழ்க்கையில் அப்படி சிற்றின்பத்தில் விழுந்து கிடக்குதான்னு சொல்லுது. அப்போது இந்த மனசை, இந்த 5 புலன்கள்ன்ற இந்த ஒரு விஷயம் உன்னுடைய பரவாழ்க்கைக்கும் விரும்புகிறது, இந்த உலக வாழ்க்கைக்கும் விரும்புகிறது. அப்போ இருதலை கொல்லியாக மாட்டிட்டு நான் தவிக்கிறேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறார் ஒரு இடத்துல. அப்புறம் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மரங்கள் எல்லாம் வெள்ளம் வந்ததுன்னா மண்ணை அரிச்சு வேரோடு அரிஞ்சு சாஞ்சிருமா. அது மாதிரி இந்த 5 புலங்களும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் என்பது மனிதன் அப்படி வேரோடு அடிச்சு கீழே சாய்ச்சிரும்
முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நடக்குமா? அதாவது அந்த ஐம்புலன்களும் மனிதனுக்கு ஆசையை தூண்டி உணவு, அதாவது எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவித்து நம்மளை அப்படியே வேரோடு சாய்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஐம்புலங்களுக்கான ஒரு வேலை. அப்படி ஆற்று வெள்ளம் எப்படி கரையோர மரங்களை அடியோடு சாய்த்து விடுகிறதோ, அதுபோல இந்த ஐம்புலங்களும் என்னை அடியோடு சாய்க்க பார்க்கிறது. இறைவா, நான் என்ன செய்வேன்? உன்னுடன் வந்துவிட வேண்டும் என்று ஒரு புறமும், இந்த வாழ்க்கையே போதும், இந்த சந்தோஷம் போதும் என்று இன்னொரு புறமும் நான் தள்ளாடி கொண்டிருக்கிறேன். இருதலை எறும்பை போல இருதலை கொல்லி எறும்பை போல தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்வது என்று சொல்கிறார். வளர்கின்ற நின்கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீள்முடி உத்தரகோச மங்கை கரசே தெளிகின்ற பொன்னும் இன்னும் அன்னத் தோற்றச் செழுஞ்சுடரே செழிகின்ற தீப்புகு வீட்டினில் சென்மொழியாரின் பன்னால் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாய் அருகால் உழுகின்ற பூ முடி உத்தரகோச மங்கை கரசே வழி நின்று நின்னருள் அமுத ஊட்ட மறுத்ததேனோ மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையின் என்மணியே வெறுத்தது என நீ விட்டுடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்தினை ஆண்டுகொள் உத்தரகோச மங்கை கரசே பொறுப்பாரன்றே பெரியோர் சிறுநாய்கள் தம் பொய்யினையே என்று சொல்றார். இந்த 3 பாடல்களையும் நம்முடைய மாணிக்க வாசகர் சொல்ல வருவது, அமாவாசை நிலவு எப்படி இருள் சூழ்ந்து காணப்படுகிறதோ அதுபோல இந்த உலக வாழ்க்கை சிற்றின்பங்கள் எல்லாம் என் மதியை இருள் சூழ்ந்து ஆக்கி கொண்டது. பிறகு முழு நிலவு பௌர்ணமி தினத்தண்டிலே வரக்கூடிய அந்த முழு நிலவு எப்படி வெண்மையாக இருக்கிறதோ அதுபோன்ற அந்த வெண்மையை உன்னுடைய திருவடிதான் எனக்கு கொடுத்தது. ஆகவே நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன். நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் நீ, என் வாழ்க்கையில் ஒளியேற்ற வந்த உள்ளொளி நீ இருக்கையில் எனக்கு என்ன வந்து விட போகிறது? நீயே என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்றார். உன் திருவடி காணும் நாள் எது அப்படின்னு ஒரு இடத்துல கேட்கிறார். உன் திருவடி காணும் நாள் எது? அதாவது தீயில் மாட்டிக்கொள்ளும் விட்டில் பூச்சியை போல, தீயில மாட்டிக்குது இல்லை விட்டில் பூச்சி, கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுன்னா விட்டில் பூச்சி வந்துடுது இல்லை, அது மாதிரி இந்த உலக சிற்றின்பங்களில் விழுந்து கிடந்தேன். இந்த 10ஆம் வாசல் இருக்குது இல்லை, இந்த 10ஆம் வாசலின் உள்நுழைந்து 6 ஆதாரங்களையும் தாண்டி அதன் பிறகு ஒரு ஏர் உழுவது போல நம்முடைய சகஸ்திர மலர் உழுது அதன் பிறகு உன்னை எப்படி சேர வேண்டும் என்று எனக்கு நீ சொல்லி கொடுத்து விட்டாய். அதன்படியே உன்னை நான் வந்து சேரப்போகிறேன். உத்தரகோச மங்கை அரசே, உன்னை நான் நிச்சயம் கண்டுபிடிப்பேன் என்று சொல்கிறார். அதாவது 6 கால் வண்டு கொன்றை, அதாவது 6 கால் வண்டு கொன்றை மலரில் இருக்கக்கூடிய பூவை எப்படி தேடி சென்று தேனை எடுக்கிறதோ அதுபோல நீ இருக்கக்கூடிய இடத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் நீ எப்பொழுது என்னை அருள்வா என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இறைவா, நான் எப்பொழுது உன்னை காண முடியும் என்று இந்த பாடலில் சொல்லுகிறார். அடுத்தது, மலம் தின்னும் நாய் போல இந்த உலக இன்பங்களிலேயே ஒன்றி கிடந்தேன். ஆனால் நீ அந்த ஒரு விஷயம் கூட இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நம்ம வந்து தப்பு பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது என்னுடைய கர்ம வினை அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். அது ஒரு கர்ம வினை, போன ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவ புண்ணியங்கள் இப்போது வருது அப்படின்னு சொல்றாரு. அந்த கர்ம வினையை தீர்த்து என்னை நல்வழிப்படுத்துவது உன்னுடைய பொறுப்பே என்று சொல்லுகிறார். வந்து அருளுங்கள் என்று சொல்லுகிறார். பொய்யவனவேனை பொருள் ஆன என்று பொய்யவனேனை பொருள் என ஆண்டு ஒன்று பொத்தி கொண்ட மெய்யவனே விட்டுறுதி கண்டாய் விடம் உன் மிடற்று மையவனே மன்னும் உத்தரகோச மங்கை கரசே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே. அது பெற்ற தாய் வந்து தன்னுடைய மகன் எவ்வளவு பொய் சொன்னாலும் எவ்வளவு கீழ்மையான செயல்களை செய்தாலும் அதை மறைத்து அவனுக்கு நல்வழி காண்பிப்பார். அதுபோல என்னுடைய ஈசன் எம்பெருமான்
உமையவளுக்கு இடபாகம் கொடுத்த அந்த அந்த ஈசன் உத்தரகோச மங்கையில் வாழக்கூடிய எம்பெருமான் சிவபுரத்தை கொண்டவன். அதே போல தன்னுடைய ஒற்றை சிரிப்பால் முப்புறத்தையும் கொன்றவன், என்னுடைய மும்மலங்களை அழிப்பவன். இப்படிப்பட்ட என்னுடைய இறைவன் என்னை விட்டுவிட்டு எங்கே சென்று விடப் போகிறான்? அவன் எனக்கு நிச்சயம் அருள்வான் என்று சொல்கிறார். தீர்க்கின்றவாறு என் பிழையை நின்சீர் அருள் என்கொள் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார்விடை உத்தரகோச மங்கைக்கு அரசே ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம் வினையேனை இருதலகே என்று சொல்கிறார். காலை கழுத்தில் உள்ள காளையினுடைய கழுத்தில், அதாவது நம்முடைய சிவபெருமானுடைய வாகனமான அந்த காளை மாட்டினுடைய கழுத்தில் கட்டி இருக்கக்கூடிய அந்த மணிகள் இருக்குதுல, அதனுடைய ஒளி கிண்கிணி, அப்படி வர அந்த கிண்கிணி ஒளியே பகைவர்களை அழித்து விடுமா. அதுபோல இன்பம் ஒரு புறமும் துன்பம் இன்னொரு புறமும் நான் இருதலை கொல்லியாக அந்த 5 பொறிகளால், அதாவது இந்த 5 பொறிகள் அப்படின்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 இந்த பக்கமும் போக முடியாம 2 பக்கமும் போக முடியாம மாட்டிட்டு தவிக்கிறேன், நீயே உதவி செய்ய வேண்டும். இப்படி மாட்டிட்டு தவிக்கிறேன்ல, என்னுடைய பிறவை பயனை அறுத்து எனக்கு நீயே உதவி செய்ய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறார். இருதலை கொல்லியினுள் எறும்பு ஒத்த நினை பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய் வியன் உலகுக்கு ஒரு தலைவா மண்ணும் உத்தரகோச மங்கை கரசே பொறுதலை மூயிலை வேல் வலன் ஏந்தி பொலிபவனே என்று சொல்கிறார். இதுவும் அதேதான். இறைவனுடைய பெருமையை சொல்லி நீ என்னை எப்படியாவது கொண்டுட்டு போயிடு. உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய உத்தரகோசை மங்கையினுடைய அரசனே, திரிசூலத்தை கையில் வைத்திருப்பவனே, கழுத்து கச்சம் கங்கணம் என எல்லாவற்றிலும் உன்னுடைய விருப்பமானவனை கொண்டவனே, கொன்றை பூ கொண்டவனே, ஊமத்தம்பூவை கொண்டவனே, யானை தோலை ஆடையாக அணிந்தவனே, முப்புறம் அழித்தவனே, மும்மலம் கொன்றவனே, சிவபுரனே, எப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். நீ என்னை எப்படியாவது இந்த உலக வாழ்க்கையிலிருந்து என்னை கொண்டு சென்று விடு, இப்படி நீ இல்லாமல் எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்வதுதான் அதனுடைய பாட்டினுடைய பொருள். அடுத்ததாக, பொழிகின்ற நின்றால் புகுத பெற்று ஆக்கையை போக்க பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய் அழிதேர் விளரி ஒளி நின்ற பூம்பொழில் உத்தரகோச மங்கை கரசே வழி நின்ற தின்சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே என்று சொல்கிறார். அதாவது எல்லாவற்றையும் ஒழித்தவன் நீ. எனக்கு மும்மலம் இருந்தது. ஆணவம், கண்மம், மாயை, காமம். இந்த பொய்யுலக வாழ்க்கையே மெய் என்று நம்பி இப்படியே இந்த உடலும் இந்த மனமும் இப்படியே இருக்கும், நான் இப்படியே இருப்பேன், இந்த உலக வாழ்க்கையே நிரந்தரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அந்த பொய்யான எண்ணத்தை தவிடுபொடியாக்கி ஈசன், நான் வணங்கக்கூடியவன், சிவபுரத்தை சார்ந்தவன், உத்தரகோச மங்கையினுடைய அரசன், மும்மலங்களை அழித்தவன், முப்புறங்களை அழித்தவன், அசுரர்கள், தேவர்கள், அட்ட பைரவர்கள், ஞானிகள், சித்தர்கள் என அத்தனை பேருக்கும் அருளியவன், என்னையும் ஆட்கொண்டு என் வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றிவிடுவான் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று இந்த பாடல். இப்போ திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பம் என்கிற தலைப்பில் முதல் 10 பாடல்களை பார்த்திருக்கிறோம். அந்த 10 பாடல்களில் நம்முடைய மாணிக்க வாசகர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்த்திருக்கிறோம். இந்த 10 பாடலுடைய சுருக்கமாக 2-3 வரிகளில் நாம் சொல்ல வேண்டும் என்றால், இறைவன் சிறப்பானவன், இறைவன் எல்லா வகையிலும் எனக்கானவன், நான் செய்கிற அத்தனை தவறுகளையும் மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுவான் இறைவன் என்பதுதான் இதனுடைய சுருக்கம். நிச்சயமாக இந்த திருவாசக சிந்தனை உங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு வகையில் மகிழ்ச்சியை தரும் என்று நினைக்கிறேன். நாளை இன்னும் மற்ற பாடல்களோடு உங்களை பார்க்கிறேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும். இறைவா நீ ஒன்றில்லை, இறைவா நீ ஒன்றில்லை, நீ இல்லாமல் ஒன்றும் இல்லை என்பதை சொல்லி அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தோடு திருச்சிற்றம்பலம்.